Hello friends, welcome to our channel. Friends, இந்த மாதிரி ஒரு முறை உங்க வீட்லயும் வந்துட்டு காளான் சுக்காவை செஞ்சு பாருங்க. சிக்கன் மட்டன் எல்லாம் தோத்து போயிருங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இப்ப காளானை நல்லா சுத்தம் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க. காளான் எப்படி முறையா சுத்தம் பண்றது அப்படிங்கறதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சுங்க. அதுக்கான லிங்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க சுத்தம் பண்ணிருங்க நல்லா காளானை. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கலாங்க. அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே குருமிளகு கொஞ்சமாக சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இடிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம காளான் சுக்கா இந்த பவுடர் எல்லாம் போட்டு செய்யும் போது நமக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இருக்கட்டுங்க. அடுத்ததான் அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 20-25 சின்ன வெங்காயம் வந்துட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம காளான் சுக்காக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது அதோட டேஸ்டே தனியா இருக்குங்க. நம்ம காளான் பிரியாணி, காளான் குழம்பு இப்படி வந்து அடிக்கடி செஞ்சிருப்போம். சுக்கா எல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் மட்டன் சாப்பிடணும்னு தோணாதுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க இந்த காளான் சுக்கா. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த காளான் சுக்காவை. ஆனா சாப்பிடும் போது நமக்கு பத்தவே செய்யாது. இன்னும் வேணும் வேணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப இது கூட ஒரு தக்காளி பழத்தை வந்துட்டு கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. காளான் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்யும் போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வந்துட்டு நம்ம தேவையான மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். அப்படியே நம்ம ஊத்தி இருக்க இந்த தண்ணியும் வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. நம்ம சேர்த்திருக்க தண்ணியும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க காளானி எடுத்து உள்ளார சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா காளானுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்க மசாலாஸ் எல்லாம் ஒவ்வொரு காளான்லயுமே படணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்க வீட்டுல இதே மாதிரி நீங்க காளான் சுக்கா செஞ்சு பாருங்க. நமக்கு வந்துட்டு எவ்வளவு செஞ்சோம்னாலும் கண்டிப்பா பத்தாதுங்க. இதை நம்ம சாப்பாடு கூட வேணாலும் போட்டு சாப்பிடலாம், இல்ல அப்படியே எடுத்து வேணாலும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி. இப்ப வந்துட்டு நம்ம இடிச்சு வச்சிருக்க பவுடர் எடுத்து உள்ள சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பவுடர் எடுத்து உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க.
அடுத்ததான் இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. இது ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம தண்ணி சேர்க்காமையே அதுலேயே அந்த காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதுலேயே வந்துட்டு இது நல்லா வேந்துடும். இப்போ பாருங்க, ஒரு 4 நிமிஷம் ஆச்சு. காளான்ல எல்லாம் பாருங்க அப்படியே தண்ணி விட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கும், செஞ்சிருக்கும். அந்த மசாலாஸ் நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலா பவுடர் இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு காளான் பீஸ்லையுமே வந்துட்டு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும். எடுத்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்துட்டு நமக்கு அப்படியே தெரியுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம மேலால வந்து இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, பார்க்கும் போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு நமக்கு தோணும். கடைசியா வந்துட்டு மேலால 1 ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம காளான் சுக்கா செஞ்சு சாப்பிடும் போது சிக்கன் மட்டன் எல்லாம் இது கூட போட்டி போச்சுன்னா தோத்துருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப மேலால வந்துட்டு மல்லித்தலை தூவிட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. காளான் பிரியாணி, காளான் குழம்பு இதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அதையும் செஞ்சு உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.